கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் உடனடியாக ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். கருத்து கணிப்புகள் கலங்க தேவையில்லை என கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். தவேக தலைவர் விஜய் வேட்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தியிருந்தார். இதனையெல்லாம் மையமாக வைத்து இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியினுடைய தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸிட் போல் முடிவுகள் ஏற்க மறுக்கும் தலைவர்கள் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறோம். விருந்தினர்களாக பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் சார். எழுத்தாளர் திரு ஜே ராம்கி அவர்கள், வணக்கம் சார். பிரியன் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வெளியாகி இருக்கு. கட்சிகளுக்கு அது அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இல்லை அப்படிங்கறதுனால அந்த மறுப்புகள் எல்லாம் வருதா? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12-13 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. அதில் ஒரு 6-7 கருத்து கணிப்புகள் திமுக 120லேருந்து 170 இடங்கள் வரையும் பெறுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஒரு 2 கருத்து கணிப்பு ஏடிஎம்கேக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு கொஞ்சம் இழுபறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பு தாவேக 120 இடம் வரையும் வரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து திமுக ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அவங்க சந்தோஷமான கருத்து கணிப்புகள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லைன்றதை விட முடிவுகள் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பல கருத்து கணிப்புகள் பல சமயம் ஃபெயில் ஆகுது, சில சமயம் வந்து சக்ஸஸ் ஆகுது. அதனால் எல்லா எக்ஸிட் போலும் வந்து உங்களுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. 16ல் ஃபெயில் ஆச்சு, 21ல் அது சொன்னது நடந்தது. வெவ்வேறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் அது சொன்னது நடக்கலை. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால பல கட்சிகள் கருத்து கணிப்பை வந்து ஏற்றுக்கிறது இல்லை அவங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணி ஃபைனலாக ரிசல்ட்ஸ் வரட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி. ஆனால் திமுகவுக்கு என்னென்னா, ஈவன் அதில் இருக்கிற ஒரு செகண்ட் ரேங்க் லீடரோ அவங்க கூட இதை பற்றி ஏன் பேசதான் இருக்காங்கன்னா, அவங்க முதல்ல சொன்னதுன்னா 200 இடங்கள் நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் தான் மேக்ஸிமம் 170 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இழுபறி நிலைமையாக இருக்குதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க ஏற்றுனாங்கன்னா அவங்களோட கிளைமை அவங்களே குறைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எதுக்கு தான் நம்ம இதில் போய் தலையிடணும், அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு பேசாமல் இருக்காங்க அவங்க. நாங்கள் 200 இடங்கள் ஏற்கனவே வெல்வோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இது 170 இடங்கள் கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ற அந்த ரேஞ்சில் அவங்க போகிறாங்க. இப்ப கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டது போல நடந்தும் இருக்கு, நடக்காமையும் போயிருக்கு. இந்த முறை கருத்து கணிப்புகள் எப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? அதிமுக வந்து ஏன் வந்து கலங்கி இருக்குன்னா, கலங்க வேண்டாம்னு ஏன் எடப்பாடி சொல்றாருன்னா, அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க அதை சீரியஸாகவே என்றைக்குமே எடுத்துனது இல்லை. அது அவங்க பார்ட்டியில் ஜெயலலிதா உட்பட யாரும் எடுத்துனது இல்லை. அப்போ அவர் கலங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கட்சியில் வந்து மூடு அப்படி இருக்கு போல் இருக்கு, தோற்றுருவோன்ற மாதிரி மூடு இருக்கு போல் இருக்கு. அதனால அவர் சொல்றாரு இதை பற்றி கலங்க வேண்டான்றார். அது தேவையில்லாத ஒரு விஷயம். கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறது தாவேகா. அது அவங்க வந்து நல்ல கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. மந்திரி சபையெல்லாம் அமைச்சு சீரியஸான டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு அவங்க ஆஃபீஸில். பாசிட்டிவான அப்ரோச்ல போயிட்டு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு தான் வந்திருக்கு. அந்த ஒரு கருத்து கணிப்பை வச்சுட்டு அவங்க அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணுமா, இல்ல திமுக முன்னிலை அப்படின்னு சொன்ன கருத்து கணிப்புகள் கூட தாவேகாவிற்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா? தாவேகாவுக்கு இடங்கள் கிடைக்கும் போட்டிருக்காங்க. பட் ஆட்சியை பிடிக்கின்றவர்கள் ஒன்றும் போல இல்ல ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு வேட்பாளர்கள் அறிமுகம் இல்ல, பூத் ஏஜென்ட் இல்ல, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ விமர்சனங்களோ வரும்போது கூடுதல் சீட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா உண்மைங்க. இப்போ 8% வாங்கின சீமானே ஒரு சீட்டுமே இல்லாத இருக்கும்போது இவர் 20% 23% வாங்கி 40 இடங்களோ 70 இடங்களோ பெறாரு வச்சுக்கோங்களேன். அது வந்து நிச்சயமா ஒரு திருப்பு முனை தான். பட் அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாவேகால வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கு. மற்ற கருத்து கணிப்பு எல்லாமே ஸ்டாலின் ஏற்பாடு செய்த கருத்து கணிப்பு அவங்கள பொறுத்த மட்டுமே. அவங்களுக்கு எது எதிர்ப்பாக நடந்தாலுமே அதெல்லாம் ஸ்டாலின் ஏற்பாடு செய்தது. எடப்பாடி வந்து தாவேகாவை எதிர்க்காததோட பலனை இப்போ அனுபவிக்கிறார். அதிமுக வந்து ஒரு மாதிரி கருத்து கணிப்பில் பின்னாடி போனதுக்கு காரணம் பல கருத்து கணிப்புகளில் தாவேகாவை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணது தான். அதை டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியை பலப்படுத்திட்டாங்க. அதனால் தப்பிச்சாங்க. இல்லாட்டி அவங்களும் அடி வாங்கியிருப்பாங்க. நல்ல வேளையாக அந்த ஆபத்தை உணர்ந்து பண்ணாங்க. இவர் வந்து தாவேகாவை வந்து ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணதில் அவர் எம்ஜிஆரையும் ஹைஜாக் பண்ணிட்டார், ஜெயலலிதாவையும் ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டார். இவங்களோட ஓட்டையும் பல இடத்துல சாப்பிட்டார். அதுதான் உண்மை. ஆனால் எவ்வளோ தூரம் சாப்பிட்டுருக்காரு என்ன எதுன்னு தெரியாது. நம்ம அதிமுக காரங்களை கேட்டால் திமுக ஓட்டம் தான் சாப்பிட்டாருன்னுவாங்க. பட் என்ன கேட்டால் திமுக பார்டரில் என்னை தாண்டி போயிடுது தான் என்னுடைய கருத்து. மெஜாரிட்டி பெறக்கூடிய லெவலில் தாண்டி போயிடுச்சு. அதனால் வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து தாவேகாவுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் கலங்கி போயிருக்காங்க. எடப்பாடியோட அறிக்கையிலேருந்து பார்க்குறேன். திமுக காரங்களுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஏதோ வந்துருவோன்னு தெரியுது, ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவு வரல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியான மிக்சட் ஃபீலிங் எல்லாம் இது கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராம்கி சார், 200க்கும் மேல தொகுதிகள் கிடைக்கும், சீட் கிடைக்கும் அப்படின்னு பிரதான கட்சிகள் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வெளியான கருத்து கணிப்புகள் மூலமாக அது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு பிரதான கட்சிகள் வந்துட்டாங்களா? இல்லை, அந்த 200 கட்சி டார்கெட்டே அவங்க வந்து அவங்களுக்கே தெரியும். அது ரியலிஸ்டிக்காக என்னங்க அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் திமுகவே வந்து 210 220 சொல்லும்போது
நம்ம அது ஒரு ஃபிகர் சொன்னாங்க. பட் அவங்களுக்குள்ள ஏன் வந்து அந்த அளவுக்கு போக முடியாததுனால தான் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள் அவங்க போட்டிட்டு மற்ற இடங்களில் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தெரியும் அவங்க வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வெளிப்படையாக சொல்லும்போது 200 தொகுதி, அதிமுக 210 தொகுதி, அது ஏன் 210, அது ஏன் 200, அது ஏன் 220 இருக்கக்கூடாதுலாம் லாஜிக்கே கேட்கக்கூடாது. ஸோ அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே அதை கூட்டணியாக 210, அதுக்குள்ளே நாம அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே அதாவது வெளிப்படையாக சொல்லிக்கிற ஃபிகர், உள்ளுக்குள்ளே நிறைய கால்குலேஷன்லாம் இருந்திருக்கும். பட் இதுல வந்து இன்னைக்கு வந்து ஏன் அவங்களுக்கு தடுமாற்றம், ஏன் ஏற்க மறுக்கிற, பொதுவாக அந்த பேட்டர்ன் எல்லாம் தெரியுது. எல்லா கட்சிகளுமே ஈவன் திமுகவே ஏற்க தயங்குகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா 2 ஃபேக்டர். ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், 2வது விஜய் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் எல்லாமே கடந்த தேர்தலில் நம்ம இருந்ததில்லை. இப்போ 2024 நாடாளுமன்றத்தில் எடுத்துட்டீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அது உடனடியாகவே போல் ரிசல்ட்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு பூத் வைஸ் கொடுங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. 1 மாதம் வரைக்கும் பெரிய டிஸ்கஷனே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், முதல் இந்தியா அளவில் நடக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் முதல் முறையாக இதே இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சையாவது இல்லை டைம்ஸோட இது வந்து அவங்களே முதல்ல அனௌன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தான். ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும், ஈஸியாக 39 தொகுதியில் திமுக கூட்டணி அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரியா ஈஸியாக இந்த தடவை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அவங்களால. ஸோ எந்த கருத்து கணிப்பு எந்த குழுவாக இருந்தாலும் அவங்களால பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது. நிச்சயமாக அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தயங்குவதற்கு, யோசிப்பதற்கு நீங்கள் தலைவர்கள் விடுங்க, மக்களே வந்து இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது முக்கியமான காரணம் இந்த 2 ஃபேக்டர். ஏன்னா இந்த 2 ஃபேக்டரையும் உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல, எந்த அளவு வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கும், அதில் நிறைய பேர் சாஃப்ட் ஆன்டி சொன்னாங்க, இல்லை ப்ரோ கம்பன்சிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குன்னு நம்புறாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். பட் எந்த அளவுக்கு தாக்கம், அது எந்த அளவுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகும், இந்த விஷயங்களை மக்களாலே முடிவுக்கு வர முடியல. ஸோ அதனால யாராலையும் இந்த முழுக்க எல்லாருடைய ரிசல்ட்ஸ் நம்ம முழுமையானதோட ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான 2 காரணமாக தான் நான் பார்க்குறேன். பட் இது இன்னும் தொடரும். பட் நம்ம என்ன பார்க்கணும்னா, தமிழ்நாடு ரொம்ப சிக்கலான பகுதி. 234 தொகுதி, நான் தொடர்ந்து சொல்லி 234 தொகுதியிலும் 234 ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்குது. இப்போ நீங்கள் பிரதீப் குப்தா தான் இன்னைக்கு பெரிய பேசுபொருள் தமிழ் எல்லா தேசிய அளவில் அவர் எல்லா ஊடகங்களையும் போய் பேசி விளக்கெல்லாம் சொல்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் போல் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் வந்து வெளிப்படையாக வந்து எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலை. ஆனால் இவர் சொல்கிறார், அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது ஒரு எடுத்துட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான சில விஷயங்கள் சொல்றாருல்ல, அதை எடுத்துட்டு இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு நம்ம ஒரு வாதம் செய்வதற்கான ஒரு ஸ்கோப்பை அவர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு பிரதீப்போட லாஜிக்லேயே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்னன்னா, வெஸ்ட் பெங்கால் பத்தி அவர் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னா, நாங்க எப்போதுமே எலெக்ஷன் டே முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் தான் போய் கேட்போம். அப்ப அப்படிங்க போய் கேட்கும்போது அவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, பதில் சொல்ல மறுக்கிறாங்க, எஸ் ஆர் நோ கூட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய போல் எக்ஸ்பர்ட் அவருக்கு தெரியும், மக்கள் வந்து சாதாரணமாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் போய் கேட்டால் கூட மக்கள் யோசிப்பாங்க. அவங்க ஒன்று சொல்றது ஒன்று வேற மாதிரி இருக்கும், இல்லை பார்க்கலாம் எலெக்ஷன் டே அன்னைக்கு பார்த்துக்கலாம்லாம் சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, யாருமே எனக்கு தெரிஞ்சு 90% மக்கள் வந்து நான் இன்னாருக்கு தான் போட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உடனடியாக வாய் திறக்கிறதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவர் சொல்றாரு, நிறைய பேர் வாய் திறக்கல, அதனால நான் வந்து என்னால் வெஸ்ட் பெங்கால இந்த கருத்து சொல்ல முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் தவேகாவுக்கு பயங்கரமான ஆதரவு, அது நான் கண்கூட பார்த்தேன். அடுத்த நாள் விசிட் போய் பார்க்கும்போது நிறைய எல்லாரும் கருத்து சொல்றாங்க அப்படின்னா அவருடைய லாஜிக் என்னன்னா, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா அவங்களுடைய நோட் பண்ணிக்கிறாரு. இவரா போய் கேட்கல. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் 2 பேர் நான் தாவேகாக விட்டு போட்டேன்னா இன்னொரு 10 பேர் ஓடி வந்து சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்க விஜய் தாங்க எக்ஸ்ட்ரா பெரிய ஆளு, அவர் தாங்க சிஎம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் பார்த்து ஒரு அவுட் சைடருக்கு வந்து ஒரு மாதிரி நம்மளே அவங்களே எக்ஸைட் ஆயிடுவாங்க, இவ்வளவு பெரிய ஆதரவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபேக்டர்ல அதுல பாதிக்கப்பட்டு வந்த ரிசல்ட்டா தான் நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய அதிகமான டபுள் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல இல்லைங்க அதை தாண்டி நான் மக்கள்கிட்ட ரிசல்ட் எடுத்து வந்துட்டேன்னு சொல்லிட்டா நாம வந்து அதை எடுத்துக்கலாம். ஆனா அவர் சொல்ல முக்கியமான காரணமே யாரும் எங்ககிட்ட பேசினா அங்க எடுத்துப்போம் அப்படிங்கறது அவர் சொல்ல வைக்கிற முன்வைக்கிற லாஜிக். அதனால எனக்கு அடிப்படையிலே அவர் மக்களை அணுகியதுல எனக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கனால அவருடைய போல என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. மற்றவங்களை போல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அதை அவங்க முன்னாடி வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க. என்ன பேசிஸ்ல நாங்க ஆக்சஸ் மை இந்தியாவுல நீங்க சொன்னதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினவங்க பெரும்பாலும் அதை வெளியே சொல்லல, தாவேகாவுக்கு வாக்கு செலுத்தினவங்க அதை வெளிப்படையா ரொம்ப சந்தோஷமா சொல்றதுனால அதன் அடிப்படையில் அந்த கோல் அமைச்சிருக்கு அப்படின்னு நீங்க அப்படிதான் கொடுத்திருக்காரு. அவர் வெஸ்ட் பெங்கால் லாஜிக்கு பார்க்கும்போது இப்படிதான் நம்ம முடிவு வர வேண்டியிருக்குது. நிஜமாவே போய் நிறைய இடங்கள்ல போய் பார்த்து திமுக காரர்களையும் அதுக்கு ஓட்டு போடக்கூடியவர்களா இருப்பவர்களையும் போய் பார்த்து பேசியிருந்தா கூட தெரியும். அவர் போய் 4 பேர்ட்ட கேட்கிறாரு,
கூடவே குடியிருக்கவங்களும் 40 பேர் ஓடி வந்து நாங்களும் தாவேக்காக தாங்க போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இயல்பு. இன்னைக்கு நான் பார்த்த தேர்தலில் யாருமே வந்து ஒரு ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், கட்சி பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் வந்தவங்க நான் இந்த கட்சி ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி பொதுமக்கள் யாருமே இப்போ பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்காதவங்க நிறைய பேர் வந்து போட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் தாவேக்காவுக்கு போட்டேன், அந்த யூனிஃபார்மோட போய் போட்டேன்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பொது விதமான ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டுக்கு அடிமையாகி சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாமே நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். சோஷியல் மீடியாவில் உலா வருவர்களுக்கு எல்லாருக்கும் இது புரியும். பட் ஒரு பெரிய போல் எக்ஸ்பர்ட் இதெல்லாம் எப்படி கவனிச்சாரா, இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாரா அப்படிங்கிறது இன்னைக்கு நான் ஒரு 2 நாளாக அவருடைய விவாதங்கள் பார்க்குறேன். பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க அவங்க. அவர் கிரவுண்டில் போய் தமிழ்நாட்டில் முத்திரையருக்கு என்ன பர்சன்டேஜ், வன்னியருக்கு என்ன பர்சன்டேஜ்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எடுத்து பர்சன்டேஜ் கொடுக்குறாரு. ஆனால் பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு அவர்கிட்ட ஆன்சர் இல்லை. அதுதான் மெத்தடாலஜிலுமே சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. பிராமணர்கள் கிட்ட இவ்வளவு பர்சன்டேஜ் போயிருந்தோம், வன்னியர்கள் கிட்ட இவ்வளவு பர்சன்டேஜ் போயிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயே முரண்பாடுகள் இருக்கிறதாகவுமே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, நீங்கள் குறிப்பா ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது நீங்க 59 தொகுதி சொல்றாங்க மத்திய மண்டல வட தமிழ்நாட்டில். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 42% வன்னியர் ஓட்டுன்னு சொல்றாரு. வன்னியர் ஓட்டு 42% வந்து அதிமுக போயிருக்கிறாரு. ஆனா சீட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அதிமுக சீட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், இங்கே வந்து அந்த இடத்துல வந்து வட தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஜெல் இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே வாழ்வா சாவா. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கணிசமான தொகுதிகள் வெற்றி பெறுவார். 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல, வட தமிழ்நாட்டில் பாமக அதிமுக அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும்னு எல்லாருமே சொல்ல வந்த விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிமுக சீட் கம்மியாக இருக்கும், திமுகவுக்கு அதை விட தாவேக்காவுக்கு அதிகமாக கொடுக்கும்னா இது எந்த லாஜிக்கில் சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. நம்ம பேசலாம். பிரியன் சார், ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்புகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசும்போது பிரதீப் குப்தா ஒரு நேரலையில அந்த ஆங்கர் வந்து அவங்க கேட்கும்போது மறுபடியும் சீட்டை குறைச்சு சொல்லியிருக்காரு. 98, 110, 122 70 அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதை நம்ம ஒன்னு எக்ஸாம்பிளா எடுத்துக்கும் போது மற்ற கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இல்லை, இது ஏன் வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டனபிளாக ஒரு விவாதத்துக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து மற்ற எந்த கருத்து கணிப்புகள்லையும் இந்த சிமிலாரிட்டியை நம்ம பார்க்க முடியல. இப்போது திமுகவை பற்றி நம்ம வந்து சொல்லும்பொழுது திமுக வந்து ஒரு 120 வரையும் 170 வரையும் வரும், இல்லை 145 வரையும் வரும் அப்படின்னு குறைந்தபட்சம் 4 கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ நம்ம வந்து இன்னொரு கூட ஒரு 2-3 கருத்து கணிப்புகள் சொல்லும்போது நம்ம அதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமை இருக்குது. ஸோ இதில் ஓரளவுக்கு ஒரு திசை காட்டுற விஷயம், காத்தடிக்கிற விஷயத்த சொல்கிறாங்களோன்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவரை தவிர வேறு யாருமே 120 அந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ இவர் மட்டுமே அதை கொடுத்துருக்காரு. அதனால் இவர் மட்டுமே ஒரு ஐசோலேட்டட் கேஸாக இருக்கிறதுனால இந்த ஐசோலேட்டட் கேஸை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அது வந்து உண்மையான இதுவா, ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால கணிப்புகள் நீங்க சொன்னது மாதிரி மற்ற கணிப்புகள் மாதிரியே சிலது நடந்தும் இருக்கு, சிலது மிஸ் ஆகியும் இருக்கு. அதனால இது கொஞ்சம் பேசுபொருளாகவும் மாறி இருக்கு இல்லையா? இல்லை, கடந்த கால கணிப்புகளில் முக்கியமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் சொன்ன கணிப்பு சரியில்லை. அவர் லைவ் ஷோலேயே கண்ணீர் விட்டு அழுதாரு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னும் மீண்டும் ஒரு தடவை அழுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி தெரியும் எனக்கு. அதனால் வந்து அவர் தமிழ்நாட்டுடைய இப்போ 9% பிராமணர்கள் சொல்கிறீங்க நீங்கள். 9 தமிழ்நாட்டில் பிராமணர்கள் 9% இருக்காங்களா? இல்லையே, 3% இருக்காங்க பிராமணர்கள். அப்போ 9% பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்க? ஸோ தமிழ்நாட்டில் 9% எந்த காஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்காங்க, நிறைய காஸ்ட் இருக்காங்க, 20%லாம் கூட இருக்காங்க. ஆனால் பிராமணர்கள் 3% இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் எப்படி கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ அதனால் வந்து அந்த அவர் போட்ட அந்த ஜாதி கணக்குகள்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு ராம்ஜி சொன்ன மாதிரி அந்த ஜாதி கணக்கிலலாம் ஒரு ஃபெயிலியர் இருக்கார். அதனால் இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. இங்கே மண்டலத்துக்கு மண்டலம் விஷயம் மாறுபடும். கிறிஸ்டியன் நாடாக இருக்கும், இந்து நாடாக இருக்குமே ஓட்டு போடுறதுல வித்தியாசம் இருக்குது. தேவேந்திர குல வேளாளர்களே 2 பிரிவாக இருப்பாங்க. பாஜக எங்களை 7 பிரிவை ஒன்றா சேர்த்தாங்கன்னு பாஜக ஓட்டு போடுறாங்களோ, எங்களை பட்டியலேருந்து எடுக்கல இன்னொன்று கோவப்பட்டு ஓட்டு போடாத இருக்கிறவங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, திமுக பரவாயில்லன்னு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. முக்குளத்தோர்லேயே வந்து ஏடிஎம்கே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, தினகரனில் பிடிச்சவங்க இருப்பாங்க, சசிகலா பிடிச்சவங்க இருப்பாங்க, வித்தியாசமாக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. அதனால் வந்து இங்கேயே அருந்ததியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு பெரிய ஆதரவு அருந்ததியர் மத்தியில் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இது இருக்குது. அவங்களுடைய அந்த ஓட்டிங் பேட்டர்னில் வந்து வித்தியாசம் இருக்குது. என்ன காரணத்தில் அவங்க ஓட்டு போடுறாங்கன்ற விஷயங்கள் மாறுபடும். இவரே சொல்கிறாரு, பிரதீப் குப்தா சொல்கிறாரு, திமுக வந்து 90லேருந்து 110 இடங்கள் பெறும், அது வந்து தாவேக்கா வந்து 98லேருந்து 120 இடங்கள் பெறும்னா. இப்போ அவர் சொல்கிறது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் நேரடியான ஒரு போட்டியாக இருந்தால் தான் நீங்கள் 100 இடங்கள் 2 பேருக்கு கொடுக்க முடியும். இல்லாட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ 200 இடங்களில் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான நேரடி போட்டி நடக்கிற மாதிரியான களம் தான் இங்கே இருந்ததான்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக அது இல்லை.
பல இடங்களில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டியாக இருக்கலாம், சில இடங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக இருக்கலாம், சில இடங்களில் மும்முனை போட்டியாக இருக்கலாம். 200 கான்ஸ்டியூன்சியில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டியாக தான் நடந்திருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தர் தான் குறைஞ்சபட்சம் 100 தொகுதி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வர அந்த டிசிஷனுக்கு வந்ததே அதுவே வந்து ஒரு தவறான ஒரு மெத்தடாலஜி, வந்து சரியான ஒரு மெத்தடாலஜியாக இருந்தது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கார்பரேஷன் ஏரியாவில் பலமாக இருக்கலாம், நகராட்சி ஏரியாவில் பலமாக இருக்கலாம், பஞ்சாயத்து யூனியன் ஒன்றியம் போன்ற இடங்களில் ஒரு பலம் எழுந்திருக்கலாம். ஏன் சில கார்பரேஷன்ஸில் திமுக பலமாக இருக்கிற இடத்துல ஃபைட் டஃப்பாக கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அது அல்டிமேட்டாக திமுக கூட வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப யோசனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. எப்படி சீட் அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஆச்சரியத்துக்குள்ளே ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 1% ஏறினாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கான்ஸ்டியூன்சி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2% ஏறினாலே 5% ஸ்வீப் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக என்டிடிவியோட ஒரு பீப்புள் பல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க கருத்து கணிப்பில் திமுகவுக்கு வந்து 38% ஓட்டு, அதிமுகவுக்கு வந்து 31% ஓட்டு, 7% வித்தியாசம். 7% வித்தியாசம்ன்றது ஸ்வீப் ஆக்சுவலாக. அது அவ்வளோ இருந்ததுன்னா அது சீட் நம்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க வந்து வெறும் 145 கொடுத்துருக்காங்க. பட் இட் மே கோ அப் டு 180. அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த கன்வெர்டபிலிட்டி சீட்டை கன்வெர்ட் பண்ணுறதாகட்டும், அல்லது நீங்கள் ஜாதி ரீதியாக ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்ததாகட்டும், இல்லை இந்த நேரடி போட்டி, இருமுனை போட்டி, மும்முனை போட்டி, இதை வந்து நீங்கள் ஒரு கணிச்ச விஷயங்கள் அதன் மூலமாக டிரைவ் பண்ண உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கொஸ்டினபிளாக கேள்விக்குரிய ஒரு விஷயமாக தான் மாறதை நம்ம பார்க்குறோம் நம்ம.